ஹலோ வீவர்ஸ், உருளைக்கிழங்கை வைத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சுருப்பீங்க. ஸ்வீட் பொட்டேட்டோவை வைத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு 1/4 கிலோ ஸ்வீட் பொட்டேட்டோவை எடுத்து நல்லா கழுவிட்டு 2ஆக கட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணீர் விட்டு 2 விசில் வரும் வரை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவை தோல் உரித்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சர்க்கரை, 2 பிஞ்ச் அளவு உப்பு. வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணி கட்டி இல்லாமல் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மேஷ் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோவோட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 பிஞ்ச் அளவு உப்பு எல்லாவற்றையும் சேர்த்து நன்றாக கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் தேவைப்பட்ட 2 டேபிள் ஸ்பூன் பாலை விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோவை வேக வைக்கும்போது கரெக்டான பதத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அதிகம் வேக வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்திற்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் செய்து கடாயை வைத்து கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவுலேருந்து சிறு உருண்டையாக எடுத்து அதை 2 உள்ளங்கையால் அழுத்தினீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்த பிறகு ஒரு ரொட்டி மணையில் வச்சு ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி சின்னதாக இருக்கிற மூடியை எடுத்து நான் அதில் வச்சு ஒரு அழுத்து கொடுங்க. இந்த மாதிரி அழுத்தி எடுங்க. ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு அது கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் சின்ன பாட்டில் மூடியை எடுத்து சென்டரில் வச்சு அழுத்தி விடுங்க. இந்த பாட்டில் மூடியை எடுத்து கழுவி யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வாட்டர் பாட்டில் மூடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த சென்டர் போர்ஷனை விட்டுட்டு மற்றதை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும். இந்த மாதிரி டோனட் ஷேப்பில் வரும். இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவை எடுக்கும்போது கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு நீங்கள் தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் செய்யும்போதும் ரொட்டி மணையில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 மூடியிலையும் எண்ணெயை தடவிடுங்க. இந்த சின்ன மூடியில் ஒரு சின்ன ஹோல்ஸு ஒரு சின்ன கத்தியால் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போடுறதுனால நம்ம காற்று வந்து எஸ்கேப் ஆகும். இந்த சின்ன மூடியில் ஹோல்ஸ் போடுறதுனால அழுத்தத்துக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா ரிங்ஸும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், நமது எல்லா ரிங்கும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்டவ்வில் வச்சுருக்கிற எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரிங்கை கொஞ்சமாக போட்டு ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு எல்லா பக்கமும் பொன்னிறமானதும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷில் நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்குறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சேர்த்து செஞ்சு கொடுங்க. பாருங்கள், நமது அருமையான ஸ்வீட் பொட்டேட்டோ ரிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.
குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஸ்வீட் பொட்டேட்டோ ரிங் மேலே மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாக வந்திருக்குது. இதை நீங்கள் டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிடுங்க. நீங்களும் இதை செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.